இப்போ பார்க்க போகிறது வந்து டால்ஸ்டாயோட ஷார்ட் ஸ்டோரிஸ். இந்த புத்தகத்திலேருந்து சில கதைகள் இருக்குது. ஆனால் முக்கியமாக நான் பேச போகிற அந்த 2 கதைகள் வந்து இந்த புத்தகத்தில் இல்லை. முதல்ல அதுக்காக தான் இதை பேசணுன்னு சொன்னோம். அப்புறம் கட்டாயம் ஒரு புக் இருக்கணுங்கிறதுக்காக இந்த புக் எடுத்தோம். ஸோ முதல் கதை வந்து வாட் மென் லிவ் பை அப்படின்னு ஒரு கதை. ஒரு ரஷ்யாவில் ஒரு கிராமத்தில் வந்து சைமன் இல்லை சிமியோன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து நிலமோ இல்லைன்னா சொந்த வீடோ நிலமோ இருக்காது உழறத்துக்கோ. அவர் வந்து பூட் மேக்கர், செருப்பு தைக்கிறவராக இருப்பார். ஸோ கதை ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு 5 ரூபல் 20 கோப்பக், அது வந்து அவங்க ஊர் நாணயம். அது வந்து அவருக்கு வந்து கடனாக அவர் செஞ்ச வேலைக்கு வர வேண்டியிருக்கும். அவர் வீட்டில் வந்து ஒரு 3 ரூபல் இருக்கும். அவருக்கு வந்து அந்த கோட்டை, அவங்க குளிருக்காக போடக்கூடிய அந்த ஆட்டுத்தோலில் செஞ்ச கோட் வந்து ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கும். ஸோ அதை வாங்குறதுக்காக அவங்க 2 வருஷமாக பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த வருஷம் வாங்கணும் இந்த வருஷம் வாங்கணும்னுட்டு. ஸோ இந்த வாட்டி அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்மக்கிட்ட ஒரு 3 ரூபல் இருக்குது, நம்ம போயிட்டு அந்த வர வேண்டிய 5 ரூபலை வாங்கினோம்னா 8 ரூபல் வரும், நம்ம வந்து ஒரு கோட்டு தைக்கிறதுக்கான ஆட்டோட தோலை வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அவர் வந்து கிளம்புவார் அந்த வீட்டில் இருந்த 3 ரூபல் எடுத்துக்கிட்டு. அப்படி போயிட்டு அந்த ஊரில் போயிட்டு அவங்கக்கிட்ட அந்த வீட்டில் ஒரு கோட் தான் இருக்கும், அந்த கோட்டை அவர் போட்டுட்டு வந்துடுவார். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து மார்த்தையோனா அவங்க கோட் இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க. அவர் வந்து அந்த குடியானவங்க கிட்ட போயிட்டு கேட்கும்போது முதல் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி இல்லை அடுத்த வாரம் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வீட்டில் கேட்கும்போது என்கிட்ட இப்போ 20 கோப்பக் தான் இருக்குது, நான் என்னால் இப்போ இதை தான் தர முடியும், நான் அடுத்த வாரம் தான் உனக்கு மிச்ச காசு தர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் போயிட்டு அதே மாதிரி கடன் சொல்லி அந்த ஆட்டோட தோலை வாங்கலான்னு போனால் அந்த கடைக்காரன் ஒத்துக்க மாட்டான். நீ காசு கொடுத்தா தான் நான் தோல் தருவேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, திரும்ப வரும்போது அந்த 20 கோப்பக்கு வந்து போயிட்டு குடிச்சிடுவார், ஓட்கா குடிச்சிட்டு வருவார். ஸோ அப்படி வரும்போது அவர் வந்து அதை பேசிகிட்டே வருவார். இந்த மாதிரி இப்போ எனக்கு கோட் தேவைப்படல, இப்போ எனக்கு கதகதப்பாக இருக்குது, ஆனால் அடுத்த வாரம் சமைக்கிறதுக்கு கூட காசு இருக்காது, அந்த மாதிரி அப்படி பேசிகிட்டே வரும்போது ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சு கிட்ட வெள்ளையாக கல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அவர் நினைப்பாரா, நம்ம போகும்போது இந்த மாதிரி கல் மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் கிட்ட போகும்போது அது வந்து ஒரு ஆள் மாதிரி இருக்கும், வெள்ளையாக ஒரு இளைஞன் இருப்பான், ஆனால் அவன் நிர்வாணமாக இருப்பான். ஸோ அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பயம் வந்துடும், யாரோ ஒருத்தனை கொலை பண்ணி அங்கே போட்டிருக்காங்க, நம்ம கிட்ட போகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் தள்ளி அப்படி போயிட்டே பார்த்தா அவன் வந்து அந்த சர்ச்சு மேலே சாஞ்சிக்கிட்டு இருப்பான், ஆனால் அவன் வந்து உயிரோடு தான் இருப்பான். ஸோ அவருக்கு இன்னும் பயமாயிடும், நம்ம கிட்ட போயிட்டு அவன் நம்மளை பிடிச்சிக்கிட்டு நம்ம கிட்டக்கெல்லாம் பிடிங்கிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயமாயிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே தாண்டி போயிடுவார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவருக்கு தோணும், சரி என்ன நம்ம மோசமாக நடந்துக்கிட்டோம், நம்மக்கிட்டையாவது ஒரு கோட்டாவது இருக்குது, அவன் நிர்வாணமாக இருக்கானே, அவன் கொஞ்சம் நேரத்தில் உறைஞ்சி போய் செத்து போயிடுவான் இல்லையா, அந்த மாதிரி பணத்துக்கு பயப்படுற அளவுக்காக நான் பணக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கிட்ட போயிட்டு பார்த்தா அவன் ரொம்ப உடம்புல எந்த காயம்லாம் இல்லாமல் இருப்பான். அவன் முகத்தை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ இவர் என்ன பண்ணுவார், அவனோட கோட், அவர் வச்சுருந்த அந்த ஒரு லெதர் கோட்டை கழட்டி அவனுக்கு போட்டுட்டு அந்த அவர் ஒரு துணியாலான கோட்டை தான் போட்டிருப்பார், அதை போட்டுட்டு அவர்கிட்ட ஒரு அந்த ஊர்லேருந்து வரும்போது ஒருத்தர் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பூட்ஸ் கொடுத்துருப்பான், அதை அவனுக்கு கொடுத்துட்டு அவனை போட்டுட்டு அவர் எழுப்பி அவனை கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வரும்போது அவங்ககிட்ட கேட்பார், நீ எங்கேருந்து வரன்னுட்டு. அவன் சொல்லுவான், நான் இந்த ஊருக்காரன் கிடையாது அப்படின்வான். எனக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, நீ எங்கேருந்து வரேன்னு கேட்கும்போது நான் அதை சொல்ல முடியாது அப்படின்வான். யாராவது உன்னை அவமானப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்பார். இல்லை, கடவுள் என்னை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அது வாஸ்தவம் தான், கடவுள் மனுஷங்களை கடவுள் தானே ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே வந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவன் பேர் கேட்கும்போது அவன் பேர் சொல்லுவான், என்னோடய பேர் மைக்கேல் அப்படின்னு சொல்லுவான். அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க ஒய்ஃப் மார்த்தியோனா வந்து எதையோ ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை தச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, இருக்கிற கோதுமை வந்து இன்னும் ஒரு நாளைக்கு தான் வரும், நாளைக்கு கோதுமை இல்லை, அப்படியே இருக்கிறதே கொஞ்சம் சாப்பாடு தான், எப்படியும் அவர் வரும்போது அந்த ஆட்டுத்தோலை வாங்கிட்டு வந்துட்டாருன்னா இந்த வாட்டி நம்ம ஒரு கோட் தச்சிடலாம், 2 வருஷம் கோட் இல்லாமல் எப்படி குளிர தாங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ இவர் வீட்டுக்குள்ளே வரும்போது பின்னாடியே ஒரு ஆத்தவரும் வருவான். ஸோ இவங்க பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் கையில் கோட் இல்லை அப்படின்ட்டு. உடனே ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப நேரம் திட்டிகிட்டே இருப்பாங்க. அவர் சொல்லிகிட்டே இருப்பார், கொஞ்சம் பொறுமையாக இரு மார்த்தியோனா, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப திட்டுவாங்க, ரொம்ப நேரம் திட்டுவாங்க அவரை. அவருக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த காசை எடுத்து கொடுத்துருவார். இந்த நீ கொடுத்த 3 ரூபல் ஏதோ இருக்குது, நான் வெறும் 20 கோப்பக்கு மட்டும்தான் குடித்தேன்,
அப்படின்னு சொல்லினதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிடக்கூடிய அங்கே 2 பேருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க இன்னும் மறுபடியும் ரொம்ப மோசமாக திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நீயே ஒரு குடிகார, நீ அவனோ ஒருத்தனை வந்து நிர்வாணமாக இருந்திருக்கான், அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க, இது என்ன சத்திரமா உங்களுக்கு சாப்பாடு போட, அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் கடைசியாக கேட்பாரு, உனக்கு கடவுள் மேலே கொஞ்சம் கூட அன்பே இல்லையா மார்த்தா அப்படின்னு மாற்றியோனா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க உடனே அவங்க மனசு அப்படியே மாறிடும். மாறினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு வைப்பாங்க. அப்போ மைக்கேலோட மூஞ்சில் வந்து ஒரு பிரைட்னஸ் வரும், அவன் வந்து சிரிப்பான். சிரித்ததுக்கப்புறமா அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, அவன் மறுபடியும் சொல்லுவான், என்னை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுவான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலேருந்து ஒரு கிழிஞ்சி போன ஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்கே வேணால் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அப்படி அவங்க தூங்கும்போது அப்போது அவங்க கேட்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நமக்கு ஏன் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சைமன் சொல்லுவார் நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் மைக்கேல் விழிச்சிட்டு இருப்பான். அப்போ அவர் கேட்பார், நீ யாருன்னு சொல்ல தேவையில்ல, ஓகே, பட் ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, உனக்கு ஏதாவது வேலை தெரியுமான்னு கேட்டால் அவன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான். சரி நான் செய்கிறத பார்த்து கற்றுக்கிறேன்னு கேட்கும்போது சரி கற்றுக்குறேன் அப்படின்வான். ஸோ இவர் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எப்படி பூட் தைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அவன் ரொம்ப வேகமாக கற்றுப்பான். ஸோ ஒரு 3 நாள்லேயே அவன் அதில் மாஸ்டர் ஆகிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவன் நல்லா தைக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த ஏரியாலேயே வந்து அவருக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சிடும். சைமனோட வேலைக்காரன் தான் சிறந்த பூட்ஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக பேர் ஆகிடும். ஸோ அப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடும். அந்த 1 வருஷம் கழித்து ஒரு நாள் வந்து அவன் அது வரைக்கும் மோஸ்ட்லி அவன் யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டான். சரி வேலைலாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான், இல்லைனா விட்டதை பார்த்துட்டு இருப்பான். கேள்வி கேட்டால் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். ஸோ 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஒரு பெரிய அந்த ஸ்லெட்ஜ் வண்டி வந்து அவர் வீட்டு வாசலில் நிற்கும். அதுலேருந்து ஒரு ஆள் இறங்கி வருவார். அவர் ரொம்ப ஹைட்டாக வெயிட்டாக ரொம்ப கம்பீரமாக இருப்பார். அந்த வீட்டுக்குள்ளேயே அவரால் கஷ்டப்பட்டு தான் வர முடியும். அவர் வந்தோடனே இந்த வீடே ஃபுல்லான மாதிரி இருக்கும். அதில் என்ன இருப்பார்னா, அவங்க லைஃப்லேயே அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க 3 பேரோட ரொம்ப வித்தியாசமாக வந்திருப்பார். அவர் ஒரு பெரிய அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருப்பார். ஸோ அவர் உள்ளே வந்து கேட்பார், யார் இங்கே அந்த மாஸ்டர் பூட்ஸ் மேன் அப்படின்னும் போது இவர் நான் தான் அப்படின்வார். ஸோ அவர் அந்த வேலைக்காரனை அமைச்சு அவரோட அந்த லெதர் தோலை கொண்டு வர சொல்லுவார். அந்த லெதர் வந்து ரொம்ப எலைட்டாக ரொம்ப காஸ்ட்லியான ஒரு லெதராக இருக்கும். ஸோ அவர் கேட்பார் அவங்ககிட்ட, சைமன் கிட்ட, உன்னால் இதில் வந்து ஒரு பூட்ஸ் தைக்க முடியுமா, நீ தைக்கிற பூட்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது, கிழிஞ்சி போகிறதோ இல்லை அந்த தையல் பிஞ்சு வர்றதோ வரக்கூடாது. அப்படி நீ தைக்க முடிஞ்சதுன்னா நான் உனக்கு வந்து 10 ரூபல் கொடுக்குறேன். அப்படி நடுவில் ஏதாவது அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நான் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே சைமன் வந்து மைக்கேலை பார்ப்பான். நான் இதை எடுத்துக்கிட்டமான போது இந்த பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து மைக்கேலை பார்க்கும்போது மைக்கேல் வந்து அந்த அதிகாரியை பார்க்காம அதிகாரிக்கு பின்னாடி ஒரு காலியான அந்த வீட்டோட கார்னர் இருக்கும், அவன் அதை பார்த்துட்டு இருப்பான். அங்கே யாரோ இருக்கிற மாதிரியே அவன் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் சிரிப்பான். அவன் மூஞ்சி இன்னும் கொஞ்சம் பிரைட்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் இவர் மைக்கேல் கிட்ட கேட்பார், மைக்கேல் அதை நான் எடுத்துக்கிட்ட மாட்டேன், அவன் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அவர் போகும்போது போயிட்டு அந்த செவுத்தில் போய் அந்த வீட்டோட உத்தரத்தில் போய் அவர் இடிச்சுப்பார். இடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றுமே ஆகுது, அவரை தட்டி விட்டு அப்படி போயிடுவார். உடனே சைமன் சொல்லுவான், எவ்வளோ பெரிய ஆள், அது இடிச்சதில் அவருக்கு வலியே இல்லை, இவருக்கெல்லாம் மரணமே வராது அப்படின்னு சொல்லுவான். மார்த்தையோனா சொல்லுவார், அவரை பார்த்தா சாகிற மாதிரியா இருக்காரு அப்படின்னு அவங்க மார்த்தையோனா சொல்லுவாங்க. அவர் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவர் வந்து சைமன் வந்து இந்த மைக்கேல் இந்த பூட் தச்சுடு ரொம்ப ஜாக்கிரதையாக தையின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிடுவார். அவன் பூட்ஸை கட் பண்ண ஆரம்பிப்பான். மார்த்தையோனாக்கு வந்து ஓரளவுக்கு அந்த பூட் மேக்கிங் தெரியும். ஸோ அவங்க நினைப்பாங்க, அவர் பூட் கேட்டார், ஆனால் இவன் ரவுண்டாக கட் பண்ணுறானே, இது பூட்டுக்கான மாடல் கிடையாது. ஆனாலும் ஒரு வேளை இவன் தான் நல்ல வேலைக்காரன் இல்லையா, ஸோ நமக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்வாங்க. அவன் கட் பண்ணி தைக்கும்போது பூட்டுக்கு மாதிரி தைக்காமல் ஸ்லிப்பர் மாதிரி சாஃப்டாக ஒரு சோல் வச்சு தைப்பான். அவங்களுக்கு மறுபடியும் ஒரு டவுட் வரும், என்னடா இப்படி தைக்கக்கூடாதே, சரி வேணாம் அவனுக்கு தெரியாதான் நமக்கு தெரிஞ்சிட போதுன்னு அவங்க கம்முன்னு இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து சைமன் தூங்கி எந்திரிச்சு வருவார். வந்து அதை பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடும். ஐயோ மைக்கேல், என் வாழ்க்கையே நீ நாசம் பண்ணிட்டியே, உனக்கு அவர் எவ்வளோ சொல்லிட்டு போனார், நீ வந்து இந்த மாதிரி தச்சிட்டியே, சாஃப்ட் ஸ்லிப்பராக தச்சிட்டியே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது மறுபடியும் இந்த ஸ்லெட்ஜ் வண்டி வரும். அந்த கதவை வந்து தட்டுவாங்க. அவர் யாருன்னும் போது அந்த கூட வந்த வேலைக்காரன் மறுபடியும் வந்திருப்பான். எங்கள் எஜமானி அம்மா அந்த பூட்டை பற்றி கேட்டாங்கன்னு கேட்டு சொல்லுவான். என்ன கேட்டாங்கன்னா, அவருக்கு இது தேவைப்படாது, அவர் இறந்துட்டார், அவருக்கு வந்து
பிணத்துக்கு போடக்கூடிய சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் வேணும், அதை வாங்கிட்டு வர, அதை செஞ்சு கையோடு வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே சைமன் வந்து அந்த ஸ்லிப்பரை எடுத்து அந்த மிச்ச லெதரெல்லாம் எடுத்து தொடச்சி அவர் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஸோ அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் போயிட்டே இருக்கும். வருஷங்கள் போக போக அப்படியே 6 வருஷம் ஆகிடும். மைக்கேல் அந்த வீட்டுக்கு வந்து 6 வருஷம் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் மைக்கேலோட பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் அவன் 2 முறை சிரிச்சிருப்பான். ஒரு முறை வந்து அவங்க சாப்பாடு போடும்போது, 2வது முறை அந்த அரசு அதிகாரி வரும்போது சிரிச்சிருப்பான். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் லைஃப் போயிட்டே இருக்கும். அந்த வீட்டில் அவரோட சொந்தக்கார பசங்களாம் விளையாடிட்டே இருப்பாங்க அன்றைக்கி. ஸோ அப்போ வந்து ஒரு பையன் சொல்லுவான், அங்கிள் அங்கே பாருங்கள், ஒரு லேடியும் 2 குழந்தைங்களும் நம்ம வீட்டை நோக்கி வராங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த குழந்தைக்கு லேசாக கால் ஊனமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மைக்கேல் வந்து தச்சு நிறுத்திட்டு அந்த ஜன்னல் வழியை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இவருக்கு ஆச்சரியமாயிடும். அந்த 6 வருஷத்தில் அவன் ஒரு முறை கூட ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தே இருக்க மாட்டான். அப்போ பார்த்தா ஒரு லேடியும் 2 சின்ன குழந்தைங்களும் வருவாங்க. அந்த குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்கும். அதில் ஒரு குழந்தையோட கால் மட்டும் லேசாக உடஞ்சிருக்கும். அவன் அந்த கோல் வச்சுட்டு அந்த நடந்து வருவாள். ஸோ அவங்க அந்த வீட்டுக்குள்ளே தான் வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த 2 குழந்தைக்கும் நீங்கள் வந்து செருப்பு தைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், இது வரைக்கும் நான் குழந்தைங்களுக்கு தைச்சதில்லை, பட் ஆனால் தச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவெல்லாம் எடுப்பாங்க. அளவு எடுக்கும்போது அப்போது சைமன் கேட்பார், அழகான குழந்தை, இந்த கால் எப்படி உடஞ்சிது, ஒருவேளை கருவில் இருக்கும்போதே இது மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது சொல்லுவான், இல்லை அவங்க அம்மா அந்த காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே மார்த்தியோட கேட்பான், அவங்க அம்மானா நீ அவங்க அம்மா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் அதை 2 குழந்தையும் தத்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாள், தத்தெடுத்த அம்மா மாதிரியே தெரியலையே, நீ அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாள், நான் எப்படி அவங்க மேலே பாசம் இல்லாமல் இருக்க முடியும், அவங்க தானே என் வாழ்க்கையிலேயே இப்போ இருக்கிற என் வாழ்க்கையோட அர்த்தமே அவங்க தான்ன்ற மாதிரி அவர் சொல்லுவாள். ஸோ அவங்க கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த லேடி, அவள் பேர் மேரி, அவள் வந்து அந்த கதை சொல்லுவாள். அது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அந்த ஊரில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஏழை, அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து காட்டில் போயிட்டு விறகு வெட்டிட்டு கொண்டு வந்து விற்கிறோன்னா இருப்பான். அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு செவ்வாய்க்கிழமை அவன் மரத்தை வெட்டும்போது அந்த மரம் அவன் மேலேயே விழுந்துடும், அவன் இறந்து போயிடுவான். ஸோ அந்த நடந்ததுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அவனோட ஒய்ஃபுக்கு 2 குழந்தை பிறக்கும், அது ட்வின்ஸு. அந்த குழந்தை பிறந்த மறுநாள் வந்து அந்த குழந்தை பிறந்த அன்றைக்கே அவள் இறந்து போயிடுவாள். மறுநாள் காலையில் தான் மேரி போய் பார்ப்பான். அப்படி போய் பார்க்கும்போது அவள் இறந்து போயிட்டு அந்த பாடி பிறண்டு விழுந்து அந்த ஒரு பொண்ணோட கால் வந்து உடஞ்சி போயிருக்கும். ஸோ அவள் போய் பார்க்கும்போது அவளுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கும். ஸோ ஊர்க்காரங்க அவங்க 2 பேர் பணத்தையும் கிரிமேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச காலத்துக்கு இந்த 2 குழந்தையும் நீ பார்த்துக்கோ, அவங்க பெருசானதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஊர் கூடி முடிவு பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 2 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே அவளோட பையன் இறந்து போயிடுவோம். ஸோ இந்த 2 குழந்தைங்குமே நான் தான் என்னோடய பால் கொடுத்து தான் வளர்த்தேன். இப்போ என் வாழ்க்கையோட ஆதாரமே இவங்க, மகிழ்ச்சியே இவங்க 2 பேரும் தான், நான் எப்படி அவங்க மேலே அன்பு இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்பா. அப்படின்னு கேட்டுட்டு அவள் அந்த ஷூக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவாள். அப்படி போன உடனே அப்படி அவள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த ரூம்லேயே வந்து ஒரு பயங்கர பிரகாசமாகிடும். அந்த பிரகாசம் வந்து மைக்கேல் கிட்ட வந்து வரும். அவள் போனதுக்கப்புறம் மைக்கேல் எந்திரிச்சிட்டு வந்து, கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு, நீங்களும் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மைக்கேல் சொல்லுவார். உடனே அவங்க அப்போ சைமன் கேட்பார், மைக்கேல் நீ சாதாரணமான ஆளுன்னு எனக்கு தெரியும், பட் அப்போ அவர் சிரிச்சிருப்பார். ஸோ எனக்கு வந்து நீ ஏன் இந்த 3 முறை சிரிச்ச, அப்போ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் மூஞ்சி பிரகாசமாகிட்டே வந்துச்சு, அது ஏன்னு சொல்லு, கடவுள் எதுக்காக உன்னை மன்னிச்சாரு அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மைக்கேல் சொல்லுவார், நான் வந்து மனுஷன் கிடையாது, நான் வந்து ஏஞ்சல், நான் வந்து மரணத்திற்கான ஒரு தேவன். ஸோ கடவுள் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, நீ போயிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு பெண்ணோட உயிரை கொண்டு வான்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி அந்த இது நடந்துட்டுருக்கோம். அவங்க மார்த்தையனா, அவங்க அந்த லேடி கதையை சொல்லிட்டு இருக்கும்போது மார்த்தையனா சொல்லுவாங்க, அந்த பழமொழி உண்மை தான், அப்பா அம்மா இல்லாமல் கூட ஒருத்தர் இருக்கலாம், ஆனால் கடவுள் இல்லாமல் யாரும் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களோட விஷயத்தில் அது உண்மையாயிடுச்சு, அப்பா அம்மா இல்லாமல் கூட நீ எவ்வளோ அன்பாக இருக்க அந்த குழந்தை மேலே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த கடவுள் சொல்லியிருப்பாரு, நீ போய் அந்த உயிரை கொண்டு வான்னுட்டு. அவர் உயிரெடுக்க மைக்கேல் வரும்போது அப்போ தான் அந்த அவளுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கும். அப்போ அவள் சொல்லுவாள், அவளுக்கு வந்து அவள் பார்த்துருவாள், அந்த மரணதேவனை பார்த்துட்டு அவள் சொல்லுவாள், நான் இல்லை, என் கணவர் 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, இப்போ நான் இல்லாமல் இந்த குழந்தைங்க எப்படி வளரும், ஸோ இந்த குழந்தைங்க நடக்கிற அளவுக்கு வளர்றது வரைக்குமா நீங்கள் என்னை உயிரோடு விடுங்க
அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டிருப்பான். ஸோ உடனே வந்து மைக்கேல் திரும்பி கடவுள்கிட்ட வந்து அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அம்மா இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து எப்படி வளர முடியும், ஸோ அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். உடனே கடவுள் சொல்லுவார், உனக்கு வந்து கடவுளோட விதி எப்படி இந்த உலகம் இயங்குதுன்னு உனக்கு தெரியல, ஸோ நீ மறுபடியும் பூமிக்கு போயிட்டு ஒரு மனுஷனாக வாழ்ந்து முதல்ல அந்த உயிரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மனுஷனாக வாழ்ந்து 3 கேள்விக்கு விட கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அந்த 3 கேள்வி என்னென்னா, ஒன்று வந்து வாட் மென் லிவ் பை, அது வந்து முதல் கேள்வி. அப்புறம் வந்து ரெண்டாவது கேள்வி வந்து வாட் இஸ் நாட் கிவன் டு மென், மனுஷனுக்கு எது தரப்படலை, ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி வந்து வாட் டுவெல்ஸ் இன் மேன் அப்படின்னு 3 கேள்வி கேட்பார். இந்த 3 கேள்விக்கு விடையை தெரிஞ்சுக்கிட்டு நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். இவர் வந்து அந்த உயிரை எடுத்த உடனே அந்த உடம்பு திரும்பி விடும்போது அவரோட கால் உடஞ்சி போயிடும். ஸோ சொல்லுவார், அந்த உயிரை எடுத்துகிட்டு நான் மேலே போகும்போது என்னோடய அந்த ரெக்கைகள்லாம் போயிடுச்சு, அந்த உயிர் மட்டும் இறைவன்கிட்ட போயிடுச்சு, நான் திரும்பி வந்து அந்த சர்ச்சோட வாசலில் வந்து இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து நான் அதுக்கு முன்னாடி மனுஷங்களோட உணர்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது, அப்போ தான் எனக்கு மனுஷங்களோட உணர்வுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து சைமன் வந்து நான் அப்போ வந்து ஒரு ஆள் வந்து நடந்து வரதை என்னை நோக்கி நடந்து வரதை பார்த்தேன். அவன் எதை பற்றியோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தான். அவன் முகத்தில் ஒரு மரண களை தெரிஞ்சது. அவன் வந்து அடுத்த வாரம் சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தான். அப்போ நான் நினச்சேன், அடுத்த வாரம் சாப்பாட்டுக்கே இவன்கிட்ட காசு இல்லை, இவன் வந்து நமக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அவன் என்னை தாண்டி போயிட்டான், மறுபடியும் அவன் திரும்பி என்கிட்ட வந்தான். ஆனால் இது அதே ஆள் மாதிரி தெரியல, அவன் முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனான். அவன் வீட்டில் அவங்க மனைவி வந்து என்னை பார்த்த உடனே திட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க முகத்தில் ஒரு மரண கலை தெரிஞ்சுது. அவங்க எப்படியாவது என்னை வெளியே அனுப்பணும்னு பார்த்தாங்க. எனக்கு தெரியும், அவங்க என்னை வெளியே அனுப்பிச்சாங்கன்னா அன்னையோக்கே அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அப்போ வந்து அவங்க கணவர் வந்து கடவுள் மேலே உனக்கு அன்பு இல்லையான்னு கேட்ட உடனே அவங்க முகம் உடனே மாறிடுச்சு. அவங்க முகத்தில் அந்த தெய்வீக கலை வந்துருச்சு. அவங்க எனக்கு உணவு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ முதல் கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு. வாட் மென் லிவ் பை அப்படிங்கிறது வந்து பணத்தாலேயோ வேறு எதாலேயோ இல்லை, அவங்க அன்பினால தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் முதல் முறையாக சிரித்தேன், என் முகம் பிரகாசமாச்சு. கடவுள் வந்து எனக்கு அந்த கேள்விகளுக்கு பதிலை தர ஆரம்பிச்சிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் வந்து 1 வருஷம் கழிச்சு அப்புறம் எனக்கு இன்னும் 2 கேள்விக்கு பதில் தெரிய வேண்டியிருந்துச்சு. 1 வருஷம் கழிச்சு அந்த அரசாங்க அதிகாரி பூட்ஸ் கொடுக்க வந்தார் இல்லையா, ஸோ அப்போது அவர் அந்த பூட்ஸை வந்து 1 வருஷத்துக்கு உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அப்போ அவருக்கு பின்னாடி என்னோட இன்னொரு நண்பனான இன்னொரு மரண ஏஞ்சல் இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ தெரிஞ்சது, அன்றைக்கி ஈவினிங் அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்க கூட அவர் உயிரோடு இருக்க மாட்டார். ஆனால் அவர் வந்து 1 வருஷத்துக்கு என்னென்ன வேணும்னு பிளான் போட்டுட்டு இருந்தார். ஸோ வாட் இஸ் நாட் கிவன் டு மென் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு தெரியாது. ஸோ என்னோட 2 கேள்விக்கு பதில் கிடச்சதால அப்போ நான் சிரித்தேன். 3வது வந்து அந்த பழமொழி அவன் சொல்லுவான், அப்பா அம்மா இல்லாமல் குழந்தைங்க இருக்க முடியாதுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் வந்து அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், கடவுள் இல்லாமல் தான் இருக்க முடியாதுங்கிறத வந்து அந்த 2 குழந்தைங்களும் திரும்ப நான் பார்த்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ அதில் வந்து அந்த 3 கிளாஸில் அவர் ஒரு பேரால் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த 3த்தையும் அதில் சொல்லுவார், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் தன்னை பற்றி அக்கறைப்படாத மற்றவங்கள பற்றி அக்கறைப்படுற ஒரு மனுஷன் அன்றைக்கி இருந்ததால தான் நான் உயிரோடு இருந்தேன், இல்லைனா அந்த குளிரில் உறைஞ்சே செத்து போயிருப்பேன். ஸோ மறுபடியும் வாட் டுவெல்ஸ் இன் மேன் அப்படிங்கிறதுக்கு வந்து அன்பு தான், லவ் இருக்கிறதால தான் இந்த உலகம் வந்து இயங்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அதை சொல்லி முடிச்சிருப்பார். ஸோ அப்படி சொல்லிட்டு வந்து அவர் மறுபடியும் மேலே போயிடுவார். ஸோ இதுதான் வாட் மென்ஸ் லீவ் பை. ஸோ அடுத்த கதை வந்து 3 questions. இந்த கதையில் வந்து ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜாவுக்கு திடீர்னு வந்து ஒரு 3 கேள்வி தோணும். ஸோ அவரோட மந்திரிங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பார். முதல்ல வந்து எது சரியான நேரம்,
ரெண்டாவது வந்து யார் சரியான நபர், யார் கூட சேர்ந்து நம்ம இயங்கணும், இல்லை யார் கூட சேர்ந்து வேலை செய்யணும், யார் சரியான நபர், இல்லை யார் முக்கியமான நபர். மூணாவது கேள்வி வந்து எது முக்கியமான வேலை. ஸோ இந்த 3 கேள்விக்கும் அவருக்கு வந்து பதில் தேவைப்படும். ஸோ உடனே கேட்ட உடனே ஒருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. சரியான நேரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்கள் நல்ல நேரம் எதுவும் குறித்து வச்சுக்கணும். முக்கியமான நபர்ன்போது ஒருத்தர் சொல்லுவார் அப்பா அம்மா தான் முக்கியமானவங்க, ஒருத்தவங்க சொல்லுவாங்க நம்மளோட மனைவி தான் முக்கியமானவங்க, ஒருத்தவங்க சொல்லுவாங்க குழந்தைங்க தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு சொல்லுவாங்க. செய்ய வேண்டிய வேலைக்கும் மறுபடியும் ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. நாட்டை அரசாள்றது தான் முக்கியமான வேலை, குடிமக்களுக்கு சேவை செய்கிறது தான் முக்கியமான வேலை, போருக்கு போகிறது தான் முக்கியமான வேலை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ராஜாவுக்கு வந்து எதுலேயுமே திருப்தி இருக்காது. ஸோ அவர் மறுபடியும் அந்த தண்டோரா போட்ட மாதிரி சொல்லுவாங்க, யாருக்காவது இந்த 3 கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ அது கொஞ்சம் காலம் போகும். யாருக்குமே ராஜாவுக்கு திருப்தியான பதிலே யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ராஜா என்ன பண்ணுவார்னா மறுபடியும் பதில் தேடிட்டே இருக்கும்போது அவரோட மந்திரி சொல்லுவார், நம்ம எல்லைக்கு ஓரமாக ஒரு சின்ன மலை இருக்குது, அந்த மலையில் வந்து ஒரு துறவி இருக்கார், அந்த துறவிக்கு வேணால் இதுக்கு பதில் தெரியலாம் ராஜா. ஆனால் நீங்கள் இப்படி ராஜாவாக போனீங்கன்னா அவர் வந்து பதில் சொல்ல மாட்டார். ஸோ நீங்கள் ஒரு சாதாரண ஆள் மாதிரி அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ராஜா என்ன பண்ணுவார்னா அவரோட படைகளோடு போயிட்டு படைகள் வந்து அந்த எல்லையில் நிறுத்திட்டு அவர் மட்டும் தனியாக மலை மேலே ஏறி போவார். அவர் மலை மேலே ஏறி போகும்போது துறவி வந்து விதைக்கிறதுக்காக நிலத்தை வந்து உழுதுட்ருப்பார், ஒரு கோடாரி மாதிரி ஒன்று வச்சு உழுதுட்ருப்பார். ஸோ இவர் போயிட்டு வந்து அவர்கிட்ட கேட்பார், இந்த 3 கேள்வியும் கேட்பார். அந்த 3 கேள்வி கேட்டதுக்கப்புறம் அந்த ராஜா துறவி வந்து தலையை ஆட்டிட்டு மறுபடியும் நிலத்தை கொத்த ஆரம்பிச்சிடுவார். அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். உடனே வந்து ராஜா சொல்லுவார், சரி நான் வேணா அந்த வேலையை கொஞ்சம் நேரம் செய்கிறேன் அப்படின்வார். சரின்ட்டு அவர் கையில் கோடாரியை கொடுத்துட்டு அவர் போயிட்டு உக்காந்துப்பார் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ராஜா வந்து கொஞ்சம் நேரம் வேலை செய்வார். ஒரு மணி நேரம் போயிருக்கும். ராஜா திருப்பி அவர்கிட்ட அதே மறுபடியும் அந்த 3 கேள்வி கேட்பார். துறவி மறுபடியும் தலையை ஆட்டிட்டு கம்னு இருப்பார். ஸோ ராஜா மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிப்பார். அப்படியே வேலை செஞ்சு சூரிய அஸ்தமனம் அந்த மாதிரி நேரம் ஆகிடும். ஸோ ராஜா திரும்பி அவர்கிட்ட கேட்பார், இந்த மாதிரி நான் 3 கேள்வி கேட்டேன், நீங்கள் பதில் தெரியலன்னு சொல்லுங்கள், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒரு சத்தம் கேட்கும். உடனே துறவி சொல்வார், அங்கே ஒரு சத்தம் கேட்குது, அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லுவார். பார்த்தா ஒரு ஆள் வந்து ரத்தம் வழித காயத்தோட வேகமாக இங்கே ஓடி வந்துட்டு இருப்பான். ஓடி வந்து இவங்க கீழே இருக்கும்போது அங்கே வந்து கீழே விழுந்துருவான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த காயத்தை வந்து கத்தியில் குத்தின காயம் இருக்கும், இவர் அவரோட ஷர்ட்டை கட்டி அந்த காயத்தை கட்டுவார். கட்ட அதுலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. கடைசியில் ரத்தம் நின்றுடும். அவன் கண் திறந்து பார்த்து தண்ணி வேணும்னு கேட்பான். உடனே ராஜா ஓடி போயிட்டு அங்கே தூரத்தில் ஒரு நீரோட இருக்கும், அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுப்பாரு. அவன் தண்ணி குடித்த உடனே மயங்கி விழுந்துருவான். ஸோ அவனை கொண்டு வந்து உள்ள அந்த துறவியோட குடியில் படுக்க வைப்பார். படுக்க வச்சுட்டு ராஜாவுக்கு ரொம்ப டயர்டாகிடும், அவரும் அப்படியே தூங்கிடுவார். ஸோ அவர் காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இவனும் எந்திரிச்சிருப்பான், அந்த காயம் பட்டவனும். அவனை வந்து ராஜா பார்த்த உடனே அவன் ஓடி வந்து ராஜாவோட காலில் உடனே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்பான். அவர் கேட்பாரு, நீ யார்ப்பா, நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்பாரு. அவன் சொல்லுவான், நான் வந்து போன வருஷம் நீங்கள் இங்கே ஒரு படம் நடத்திட்டு வந்தீங்க, அப்போ நீங்கள் என்னோட சகோதரனோட சண்டை போட்டு அவனை கொன்னுட்டு அவனோட நிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ நான் உங்கள் மேலே பழி வாங்கிறதுக்காக நீங்கள் வர்ற வழியில் நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன், நீங்கள் ரொம்ப நேரமாக கீழே வரல. ஸோ அதனால் நான் உங்களை தேடிட்டு மறுபடியும் வெளியே வந்தேன். அப்போ உங்களோட படை வீரர்கள் என்னை பார்த்துட்டாங்க, அவங்க தான் என்னோடய வயிற்றில் வந்து குத்திட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து என் உயிரை காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன், அதனால் என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் சாகிற வரைக்கும் உங்களுக்கு அடிமையாகவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஒரு எனிமி வந்து ஒரு எதிரி நண்பன் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், பரவாயில்லப்பா, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ அடிமையாலாம் இருக்க வேண்டாம், உங்களோட சொத்தை நான் உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லும்போது அந்த துறை வந்து அவங்க முந்தான நாள் கூலி வெட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து அவர் அந்த இதெல்லாம் போட்டுட்ருப்பார், விதைகள்லாம் விதைச்சிட்ருப்பார். அப்போ இந்த ராஜா போய்ட்டு துறவிக்கிட்ட வந்து, சரி நீங்கள் பதில் சொல்லலையே அப்படின்னு ஆரம்பிக்க வரும்போது உன் 3 கேள்விக்குமே பதில் கிடச்சிருச்சு இல்லையா அப்படின்னு கேட்பாரு. எப்படி கிடச்சிது அப்படின்வாரு. அது சொல்லுவார், நேற்று நீங்கள் வந்த அப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நீ எனக்கு வந்து உதவி செஞ்ச. அப்புறம் வந்து அவன் வந்து அடிப்பட்ட காயத்தோடு வந்தான், நீ அப்போ வந்து அவனுக்கு வந்து மருத்துவம் பார்த்த. ஸோ நீ எனக்கு உதவி செய்யலைன்னா திரும்ப சீக்கிரமாக போயிருப்பேன், அவன் உன்னை கொண்டு இருப்பான், அவன் அதுக்காக தான் காத்துட்டு இருந்தான்.
நீ அவனுக்கு வந்து உதவி அவனுக்கு வந்து நீ மருத்துவம் செய்யலைன்னா ஒரு எதிரியை வந்து நண்பனாக்காமே நீ செத்து போயிருப்ப. ஸோ வந்து எது முக்கியமான நேரம்னா இந்த கணம் தான் முக்கியமான நேரம். அதில் மட்டும்தான் உனக்கு கண்ட்ரோல் இருக்குது. கடந்த காலத்துலையும் எதிர்காலத்துலையும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. யார் முக்கியமான நபர்னா இந்த கணத்தில் யார் உன் கூட இருக்காங்களோ அவங்க தான் வந்து முக்கியமான நபர். நேற்று மதியம் உனக்கு நான் தான் முக்கியமான நபராக இருந்தேன், அவன் அடிபட்டு வரும்போது அவன் தான் முக்கியமான நபராக இருந்தான். எது முக்கியமான வேலைன்னா அந்த கணத்தில் உன் கூட ஒரு முக்கியமான நபர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் உன் வாழ்க்கையோட முக்கியமான வேலையே. நேற்று நீ எனக்கு உதவி செஞ்ச, அப்புறம் நீ அவனுக்கு உதவி செஞ்ச, அது ரெண்டுமே உனக்கு மனத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ அவங்க மேலே காட்டுற அன்பு தான் நமக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லுவார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், 3 கேள்விக்கும் பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக வந்துடுவார். ஸோ இந்த கதையோட பேர் வந்து 3 questions. அடுத்து இன்னொரு கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது டால்ஸ்டாய் தான் எழுதினாரா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிலம் வேண்டும். அது ஒரு பெரிய கதை. அந்த கதையோட கடைசி பகுதி தான் அன்னைக்கு ஃபுல்லாக ஓடிட்டு கீழே விழுறது. கடைசியாக ஒருத்தனுக்கு வந்து 6 அடி நிலம்தான் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாரு. அதுவும் டால்ஸ்டாயோட ஒரு சிறுகதை தான். இதுக்கப்புறம் இன்னொரு கதை இருக்குது. அது வந்து இதுக்கப்புறம் இருக்கிற கதைகள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தில் நிறைய கதைகள் இருக்குது. இதில் வந்து இன்னொரு கதை வந்து அவனன்றி அணுவும் அசைவதில்லை அப்படிங்கிறது இதில் இருக்கிற டாபிக். இது இங்கிலீஷில் வந்து காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் இந்த கதை இருக்கும். இந்த ஆக்சுவலாக இந்த கதை எல்லாமே அந்த டால்ஸ்டாய் அவரோட காலத்தில் எழுதியிருக்காரு. இப்போ வேறு டாப்பிக்கில் மைண்ட்ஃபுல்னஸ் அந்த பற்றின விஷயங்கள் நிறைய படிக்கும்போது இது எல்லாமே அவரோட கதையில் ரொம்ப நுட்பமாக இருக்குது. அவர் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை, பட் ஆனால் அந்த கதையோட இது எல்லாமே விஸ்டம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கதையோட வேறு லேயரை நம்ம டீப்பாக படிக்கும்போது நிறைய விஷயங்கள் புத்தர் சொல்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில் வந்துட்டே இருக்குது. அந்த 3 கேள்விகளிலும் மைண்ட்ஃபுல்னஸ் இந்த கணம் தான் முக்கியமானது அப்படிங்கிறது புத்திஸ்டோட ஒரு முக்கியமான டீச்சிங். அதை அவர் அதில் சொல்லியிருப்பார். இந்த கதையில் வந்து என்ன ஆகும்னா, ஒருத்தன் வந்து அன்றைக்கி வியாபாரத்துக்காக வெளியே போவான். அவன் போகும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் போகாதீங்கன்னு அவர் கனவு கண்டேன், நீங்கள் திரும்ப வரும்போது உங்களுக்கு முடியெல்லாம் நரைச்சி போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் அதனால என்ன, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவன் கிளம்பி போவான். போயிட்டு அந்த குதிரையில் போவாங்க ஸ்லெட்ஜில். அப்படி போயிட்டு ஒரு நாள் கழித்து ஒரு இடத்துல போய் தங்குவான். நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் அங்கே இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனும் ஒரு வியாபாரி இருப்பான். 2 பேரும் சேர்ந்து அங்கே தங்குவாங்க ஒரே ரூமில். மறுநாள் காலையில் அவன் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணி வந்துடுவான். இன்னொரு இடத்துல போய் காலையில் சாப்பிட்றதுக்காக நிறுத்திட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருப்பான். அப்போ வந்து இன்னொரு ஸ்லெட்ஜ் வண்டி வரும். அதில் வந்து ஒரு போலீஸ்கார் வந்திருப்பார். அவர் வந்து இவங்ககிட்ட கேட்பார், நீ வந்து எங்கே தங்கின, நேற்று என்ன பண்ண, உங்க கூட யார் தங்கினா, இந்த மாதிரி வரிசையாக கேள்விகளாக கேட்டுகிட்டே இருப்பார். இவன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவான். பதில் சொல்லிட்டு ஏன் இந்த கேள்விலாம் கேட்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உன் கூட தங்கியிருந்தவர் வந்து இறந்து போயிட்டாரு, அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அது நீயாக தான் இருக்கணும், நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவனுக்கு அப்படியே அந்த நாக்கு குழற ஆரம்பிச்சிடும். இல்லை நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லும்போதே உள்ளே போயிட்டு அவனோட இதெல்லாம் பெட்டி படுக்கையெல்லாம் அவங்க திறந்து பார்க்கும்போது உள்ளே ஒரு ரத்தம் இருக்கிற கத்தி இருக்கும். அவங்க அதை காட்டி இது எப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அவன் வந்து வளர ஆரம்பிச்சிடுவான். அவங்க வந்து நீ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சைபீரியாவில் போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படியே ரொம்ப வருஷம் போயிடும். அவனை எல்லாருமே வந்து அவனோட லைஃப்பில் ஒரு மாதிரி ரொம்ப ஒடுங்கி போயிடும். அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான், பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே அவன் கொஞ்சம் வேலை செஞ்சு ஒரு பைபிள் வாங்கியிருப்பான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பைபிள் படிக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது அந்த மாதிரி ஆகிடும். அவனுக்கு ஒரு சாமியார் மாதிரி அவனுக்கு ஒரு பேர் வந்துடும். கைதிகளுக்குள்ளேயோ இல்லை காவலருக்குள்ளே ஏதாவது சண்டைன்னா அவர்கிட்ட தான் வந்து மத்தியஸ்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு துறை மாதிரி அங்கே இருப்பார். அப்போ ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் அவனோட ஊரை சார்ந்த கொஞ்சம் பேர் மறுபடியும் ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இவன் வந்து அவனோட பேரையும் அந்த ஊரையும் சொல்லி அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது அந்த ஊர்லலாம் இப்போ அவன் அந்த மாதிரி யாருமே இல்லை, அவன் ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே துன்பமான கதையாக சொல்லுவாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் விட்டுட்டு வரும்போது அவனுக்கு 2 குழந்தை இருக்கும், ஒரு கை குழந்தையும் ஒரு வயசான குழந்தை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். யாருமே இப்போ நம்ம ஊரில் இல்லை, அவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னே தெரியலன்னு சொல்லும்போது அப்போ அப்படி கேட்கும்போது நீங்கள் எதுக்காக வந்தீங்க அந்த மாதிரி கேட்கும்போது இவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிட்டதுக்காக என்னை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி இவர் சொல்லும்போது ஒருத்தர் ரொம்ப ஒத்து பார்ப்பான். ஐயோ நீங்கள் அதுக்குள்ளே இவ்வளோ வயசானவராக மாறிட்டீங்க அப்படின்னு அவன் கேட்பான். அப்போ அவன் கேட்பாரு, உனக்கு அந்த கொலையை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்பாரு. எனக்கு எப்படி தெரியும், யார் கொலை பண்ணானோ அவனுக்கு தான் தெரியும், இல்லைனா அந்த கத்தி எப்படி அந்த பேக்குக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இவருக்கு அப்போ தெரிஞ்சிடும் அது யாருக்குமே தெரியல, கத்தி பேக்குக்குள்ளே இருந்தது. ஸோ இவனுக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிடும். அவனுக்கும் தெரிஞ்சிடும் நம்மளை வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம கொலை பண்ண நம்ம தான் உண்மையான கொலைகாரங்கிறது அவனுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அவரால் தூங்கவே முடியாது. இவனால் தானே வந்து நம்மளோட இவ்வளோ வருஷம் வாழ்க்கையே வந்து வீணாக போச்சு. அவரோட மறுபடியும் அவரோட நினைவுகளில் வந்து அவரோட மனைவியும் குழந்தைங்களும் வந்துகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ வருஷம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவரால் அதை வந்து ஜீரணிச்சிக்கவே முடியாது, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அவர் மறுநாள் அப்படி சுற்றி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல வந்து மண் வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பார்த்தா அங்கே ஒரு குழி மாதிரி யாரும் நோண்டி இருப்பாங்க தப்பிச்சு போகிறதுக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அந்த கொலைகாரன் தான் அது வழியாக வருவான். ஸோ அவரும் இவனை பார்த்துருவான். அவன் சொல்லுவான், நான் அந்த குழி பாதி தோண்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளில் முழுசாக தோண்டிடுவேன், நான் தப்பிச்சு போகும்போது நீயும் வேணா என் கூட வந்துரு, ஆனால் என்னை காட்டி கொடுத்தனா நான் உன்னை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அவர் சொல்லுவார், ஆனால் நீ என்னை ஏற்கனவே கொலை பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ கொலை பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது, அதிகாரிங்க கேட்டானா நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியாது, அது இறைவனோட இச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். மறுநாள் வந்து அதிகாரிங்க அதை கண்டுபிடிச்சிடுவாங்க, ஒரு தொலை இருக்குது, யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு விசாரிப்பாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இவரை கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க இல்லையா, சொல்லுங்கள் அதை யார் பண்ணது அப்படின்ட்டு. அவனுக்கு ரொம்ப பயமாயிடும் அந்த கொலைக்காரனுக்கு. உடனே அவர் சொல்லுவார், எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவார். ஸோ அவங்க மறுபடியும் எப்படியே கேட்டு பார்ப்பாங்க. இவர் அதில் உறுதியாக இருப்பார், நான் சொல்ல முடியாது, அதுக்கு மேலே இறைவன் என்ன நினைக்கிறானோ நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் வந்துடுவார். ஸோ அன்றைக்கி நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்தில் அழறா மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா அந்த கொலைகாரன் இருக்கும். அவன் சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்னை காட்டி கொடுத்துருந்தா கூட என்னால் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க முடியும், நீங்கள் மன்னிச்சதை வந்து என்னால் நீங்கள் காட்டி கொடுக்காம விட்டதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, நான் ரொம்ப பெரிய பாவி தான், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பான். அப்போ அவர் சொல்லுவார், நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும், நான் உன்னை விட பெரிய பாவியாக கூட இருக்கலாம் இல்லையா, அது கடவுளுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அவர் சொன்ன உடனே வந்து அவருக்கு வந்து ஒரு அமைதி வந்து உடனே அவர் வந்து இப்போ தான் நிம்மதி. அப்போ சொல்லுவார், கடவுள் உன்னை மன்னிப்பார், யார் கண்டார்கள், நான் உன்னை விட 100 மடங்கு பாவியாக இருக்கலாம். ஸோ அதை சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை சொன்னதும் ஆக்சினாவின் உள்ளம் நிம்மதி அடைந்தது. வீடு திரும்ப வேண்டும் என்ற ஆவல் நீங்கிற்று. சிறையை விட்டு வெளியேற அதற்கு மேல் அவனுக்கு ஆவல் ஏற்படவில்லை. சாவு நெருங்கினால் போதும் என்று தோன்றிற்று. ஸோ அவ்வளோ வருஷம் அவன் ஜெயிலில் இருந்தாலும் அவனுக்கு அந்த வெளியே போனவங்கிற அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். பட் இதை சொன்ன உடனே அவனுக்கு வந்து அந்த அமைதி வந்துடும். இது வந்து இப்போது மாடர்ன் சைக்காலஜிக்கில் வந்து அது அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏகார்ட் டோலியோட புக்கு, அந்த எல்லா புக்குமே என்ன சொல்லுதுன்னா மறுபடியும் அக்செப்டன்ஸ் இருந்தாலொழிய பீஸ் அப்படிங்கிறது வரவே வராது அப்படிங்கிறது. எப்போ வந்து நான் உன்னை விட பெரிய இதை வந்து அவன் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், நான் அவனோட பெரிய பாவியாக இருக்கலாம்னா இந்த தண்டனை வந்து சரிதான் அப்படிங்கிறத அவன் அக்செப்ட் பண்ண உடனே அவனுக்கு அந்த வந்து நிம்மதி வந்துடுது. அப்புறம் அவன் அந்த கொலைகாரம் போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அந்த கொலையை ஒத்துப்பான். அந்த அதிகாரிகள்லாம் பேசி அவரை விடுதலை பண்ணுற வார்த்தைக்குள்ளேயே அவர் இறந்து போயிருப்பார். அடுத்து இன்னொரு கதை. இந்த கதை வந்து சுகம் அப்படின்ட்டு ஒரு கதை. இந்த கதையில் வந்து என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் சொத்து விட்டுட்டு போவார். ஒரு 2 மாடு, 7 குதிரை, 2 பசு, 20 ஆடுன்னு விட்டுட்டு போயிருப்பார். இவங்க வந்து ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்து அதை வந்து பெரிய சொத்தா அவர்கிட்ட 2 ஆடுலேருந்து 1200 ஆடு, அந்த மாதிரி அந்த ஏரியாலேயே பெரிய பணக்காரங்களாக வந்து அவங்க மாறியிருப்பாங்க. அவ்வளோ பணக்காரங்களாகிட்டு அவங்க விருந்தோம்பலுக்கு ரொம்ப புகழ்பெற்றவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு பொண்ணு 2 பசங்க இருக்கும். ஸோ அவங்க ஏழையாக இருக்கும்போது 2 பையன் ஒரு பொண்ணு இருக்கும், எல்லாரும் கல்யாணம் இருப்பாங்க. ஏழையாக இருக்கும்போது அந்த பசங்கள்லாம் அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்டிருப்பாங்க, அவங்க கூடவே வேலை செஞ்சுருப்பாங்க. பணம் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரை வந்து சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் தனியாகவே அந்த வேலைலாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் வர்றது, திருடு போகிறது, அப்படியே அவங்க சொத்து முழுசாகவே கரைஞ்சி போயிடும்.
மறுபடியும் அவங்க ரொம்ப ஏழை ஆகிடுவாங்க. அந்த இருக்க ஒரே ஒரு ஆடும் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் மிஞ்சிச்சு, கடைசியில் இந்த ஆட்டையும் விற்றுருவாங்க. ஸோ எதுவுமே இருக்காது, ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஆள் இருப்பான், அவன் ஓரளவுக்கு வசதியானவன். அவன் இதை பார்த்து பரிதாபமாயிட்டு என்ன சொல்லுவான்னா, நீங்கள் 2 பேரும் என் வீட்டில் வந்து வேலை செய்யுங்க, ரொம்ப கஷ்டமான வேலை கூட செய்ய தேவையில்லை, நீங்கள் மேற்பார்வை மாதிரி பாருங்கள் போதும், சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவங்க 2 பேரும் அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டோட சொந்தக்காரன் வந்து விருந்து கொடுப்பான். அந்த விருந்தில் வந்து பக்கத்துலேருந்து முக்கியமானோட நண்பர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. ஒரு முல்லா அதை மத குருவும் வந்திருப்பார். ஸோ வந்துட்டு அன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு அந்த கும்மிஸ்ன்னு ஒன்று குடிச்சிடுவாங்க, அவங்க ஊரில் குடிக்கிறது. அதை குடித்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த தாத்தா வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவார். அப்போ வந்து அந்த வீட்டோட அந்த சொந்தக்காரன் கேட்பான், இளையாசன் ஒருத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, ஆஹா, அவரை தெரியாதவங்க யார் இருக்க முடியும், அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ பெரிய விருந்தோம்பல், எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான், இப்போ தாண்டி போனார் ஒரு வேலைக்காரர், அவர் தான் இலியாஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். அப்படியான்னு கேட்பாங்க. அப்போ ஒருத்தங்க கேட்பான், அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், வீடெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் பெரிய பணக்காரனாக இருந்துட்டு இப்போ இவ்வளோ ஏழையாக இருக்காரு, அவருக்கு அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும், நாம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்பாங்க. பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுவோம். அவரை கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் வந்து உக்காருவார். அவரோட ஒய்ஃப் வந்து அந்த அவங்க ஊர் வழக்கப்படி ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்கு பின்னாடி பெண்கள்லாம் உக்காந்துருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் அங்கே உக்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்பாங்க, தாத்தா முன்னாடி நீங்கள் ஊர்லேயே பெரிய பணக்காரராக இருந்தீங்க, இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ ஏழையாக இருக்கீங்களே, உங்களுக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார், இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட என் ஒய்ஃப் சொன்னால் நல்லாயிருக்கும், நீங்கள் அவளையே கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லுவார், நான் சொன்னால் இதை நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, பட் ஆனால் இதுதான் உண்மை, நாங்கள் அப்போ இருந்ததை விட இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லாம் சிரிப்பாங்க. இல்லை இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, அப்போ வந்து நிறைய இது இருக்கும், சொத்து இருக்கும், பட் ஆனால் எங்கள் 2 பேருக்கும் பேசுகிறதுக்கு கூட நேரம் இருக்காது, விருந்தினர்கள் யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க, ஸோ நாங்கள் வந்து அவங்களை எப்படி கவனிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டே இருப்போம், அதில் யாராவது சரியாக கவனிக்கலன்னா அது வந்து அபவாதம் ஆகிடும், ஸோ அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கறது, எந்த ஆட்டை அவங்களுக்கு அடித்து சாப்பாடு போகிறதுங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி போனதுக்கப்புறம் அவ்வளோ ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு, அதை பராமரிக்கிறதுக்கே நிறைய நேரம் போகும், இது போனதுக்கப்புறம் வேலைக்காரங்களுக்குள்ள சண்டை வந்துடும், ஸோ அதை தீர்த்து வைக்கணும், ஸோ எங்களோட நாள் ஃபுல்லாக இதுலேயே தான் போகும், நாங்கள் 2 பேர் பேசிக்கிறதுக்கோ இல்லை கடவுளை நினைக்கிறதுக்கோ கூட நேரம் இருக்காது, பட் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, நாங்கள் காலையில் எந்திரிக்கிறோம், சின்ன சின்ன வேலைகள் செய்கிறோம், கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசிக்கிறோம், இப்போ இருக்கிற ஒரே கவலைலாம் எங்கள் எஜமானனுக்கு நாங்கள் எப்படி நல்லா வேலை செய்ய முடியுங்கிறது தான், நாங்கள் அப்போ இருந்ததை விட இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்து அந்த மதகுருன்னு சொல்லுவார், ஆமாம் அவங்க சொல்கிறது தான் சரி, எளிமையான வாழ்க்கையில் தான் இன்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லுவார். அந்த காலத்திலே அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதையில் என்ன ஆகும்னா, சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய முட்டை சைஸில் ஒன்று கிடைக்கும், ஆனால் அது முட்டை மாதிரியும் இருக்காது, அதை பார்க்குறதுக்கு தானியம் மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ பெரிய தானியமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை போகிற வழியில் ஒரு வியாபாரி வந்து அந்த குழந்தைகிட்டேருந்து வாங்கிட்டு கொண்டு போய்ட்டு ராஜா கிட்ட விற்றுருவான். ராஜா ஒரு அரிய பொருள் அப்படின்ட்டு. ராஜாவுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் இவ்வளோ சாஃப்டாக தானியம் மாதிரி இருக்குது, இது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. யாராலுமே கண்டே பிடிக்க முடியாது அந்த அரசவையில். ஸோ அவங்க அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பறவை வந்து அதை கொத்தும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு தானியம் தான் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ பெரிய தானியம் ஒரு மணி தான் இருக்கும், அது அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இது எப்படி விளைஞ்சிருக்கும், இல்லை இது எங்கேருந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க, இதை எல்லாத்துக்கும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவங்க நாடு ஃபுல்லாக தேடுவாங்க. தேடிட்டு அந்த ஊர்லேயே வயசான ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வருவாங்க. அவனுக்கு கண்ணு சரியாக தெரியாது, காது சரியாக கேட்காது, 2 ஊன்றுகோல் வச்சுட்டு தான் வருவான். வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் இப்போ தான் அதை முதல்ல பார்க்குறேன், மேபி நீங்கள் எங்கள் அப்பாவை கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பாவை போய் கூப்பிட்டு வருவாங்க. அவருக்கு வந்து கண்ணு இவரை விட கண்ணு கொஞ்சம் சுமாராக தெரியும், காது கொஞ்சம் கேட்கும். அவர் ஒரு ஊன்றுகோலை வச்சுட்டு வருவார். அவர் பார்த்துட்டு, ஆமாம் இதை நான் குழந்தையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன், இது எப்படி இங்கே இருக்குது, அப்போ அவங்க கேட்பாங்க, இது எங்கேயாவது விளையுமா, இல்லை யாராவது காசுக்கு விற்பாங்களா, அப்படி விற்பாங்கன்னா இதை எங்கே வாங்க முடியும்னு சொல்லும்போது அவர் கேட்பார், எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா கிட்ட வேணால் கேட்டு பாருங்க அப்படின்வாங்க. உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லும்போது அவர் வரும்போது அவருக்கு நல்லா கண்ணு தெரியும், நல்லா காது கேட்கும், அவர் 2 கையை வீசிட்டு ஜம்முன்னு நடந்து வருவார்.
வந்து அவர்கிட்ட இது கொடுத்தோன்னே ஆஹா இது மறுபடியும் இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர்கிட்ட இது என்னன்னு கேட்கும்போது இது வந்து தானியம், எங்கள் காலத்துலலாம் வந்து நாங்கள் இதை தான் விளைய வச்சு நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்பார் இதை யாராவது இது எங்கே வாங்க முடியும்னுட்டு. அவர் கேட்பார் வாங்குறதா, எங்கள் காலத்தில் வந்து தானியத்தை பணத்துக்கு விற்கிற பாவத்தை செய்கிற அளவுக்கு கொடூரமாக யாரும் இல்லை, எங்களுக்கு தேவையானதை நாங்கள் தான் விளைய வச்சு நாங்கள் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ராஜா கேட்பார் சரி நீங்கள் இவ்வளோ இது ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க, உங்கள் பையன் உங்களை விட ஆரோக்கியம் கம்மியாக இருக்கான், உங்கள் பேரை அதை விட ஆரோக்கியம் கம்மியாக இருக்கானே ஏன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நாங்கள் பணத்துக்கு விற்காமல் நாங்கள் உழைச்சி வாங்கி சாப்பிட்டதால நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம், பணம் எப்போ உள்ளே வந்துச்சோ அதுலேருந்து ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவார். இன்னும் ஒரு கதை தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன், 15 நிமிஷம் இருக்குது. அசிரிய அரசன் இசார்டான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதையோட ஆரம்பத்தில் என்ன ஆகும்னா இசார்டான் அப்படிங்கிறவன் அசிரியான்ற ஒரு நாட்டோட ராஜாவாக இருப்பான். அவன் வந்து அவன் பக்கத்தில் இன்னொரு நாடு இருக்கும் லெய்லி அப்படின்னு அதோட ஒரு ராஜா இருப்பான். இவன் போயிட்டு அவன் மேலே படையெடுத்து அந்த லெய்லியை வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த படையோட மற்ற வீரர்கள்லாம் கொண்டுட்டு இருப்பான். மறுநாள் வந்து லெய்லியை எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அவனை வந்து கழுவுல ஏற்றலாமா இல்லை வெட்டிடலாமா துண்டு துண்டு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்கும், லெய்லியை எப்படி சாகடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா ஒரு வயசானவர் இருப்பார், நீளமான தாடி வச்சுக்கிட்டு ஒரு வயசானவர் இருப்பார். அவர் வந்து ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து உன்னால் வந்து லெய்லியை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஏன் கொல்ல முடியாது, நேற்று தான் நான் ஒரு 14,000 பேரை கொன்னேன், அவங்கள மாதிரி நான் லெய்லியும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த 14,000 பேரை கூட நீ கொல்லலை அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன், அவங்க தான் இப்போ இல்லையே அப்படின்னு, நான் தான் கொண்டுட்டனே, அவங்க இப்போ உயிரோடவே இல்லையே அப்படின்னு சொல்லுவார். உனக்கு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. அவன் ராஜா வந்து இஸ்ரேல் வந்து ஆமான்னு சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவார் இந்த குளத்தில் வந்து இறங்கு, அங்கே ஒரு சின்ன குளம் மாதிரி வச்சுருப்பாங்க அரண்மனைக்குள்ளேயே, இதுக்குள்ளே இறங்கு அப்படின்னு சொல்லுவார். அவன் அதுக்குள்ளே இறங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அப்போ ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு அவன் தலைமையில நான் ஊற்ற ஆரம்பிக்கிறான், நீ இப்போ வந்து அந்த குளத்துக்குள்ளே மூழ்கு அப்படின்வார். ஸோ அவன் தலைமையில் ஊற்ற ஆரம்பித்த உடனே இவன் வந்து அந்த குளத்துக்குள்ளே மூழ்குவான். அப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் லெய்லியாக இருப்பான். ஆனால் அப்போ அவனுக்கு அந்த கான்ஷியஸ்னஸும் இருக்கும், நான் தான் இசார்டான்னு இருக்கும், அவன் லெய்லியாகவும் இருப்பான். அப்போ வந்து அவன் வந்து ராணியோட அந்தப்புறத்தில் இருப்பான். அப்போ ராணி சொல்லுவாங்க, ராஜா அவங்கள பார்க்கறதுக்கு சிற்றரசர்கள்லாம் வந்திருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லெய்லியாக இருக்கிற அந்த இசார்டன் வந்து அவைக்கு போவான், அவனோட சிற்றரசர்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ராஜா இசார்டன் வந்து கப்பங்கட்டில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அவன் மேலே படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெய்லி சொல்லுவான், வேண்டாம் நம்ம தூதுவர்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி தூதுவர்கள் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் லெய்லி வந்து வேட்டைக்கு போவார். வேட்டைக்கு போயிட்டு ஒரு கழுதை இருக்கும், கழுதையும் அதோட குட்டி இருக்கும், அது ரெண்டுத்தையும் வேட்டையாடி கொண்டுடுவார். மறுபடியும் அரண்மனைக்கு அந்த கறியை கொண்டு வர்றது, அந்த தூதுவர்களுக்காக வெயிட் பண்ணுறது, மறுபடியும் வேட்டைக்கு போகிறது. ஸோ இப்படியே சில வாரங்கள் ஓடி போயிடும். அந்த தூதுவர்கள் வந்து காதும் மூக்கும் இல்லாமல் வந்திருப்பாங்க. அப்போ இசார்டன் சொல்லியிருப்பான், இவங்கள நீ வந்து இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வந்து என்னை பார்க்கலன்னா நீயும் இவங்கள மாதிரி தான் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே லெய்லி வந்து சண்டைக்கு வருவாங்க. சண்டைக்கு வரும்போது இசார்டன் வந்து தோக்கடிச்சிருவான். தோக்கடிச்சிட்டு வந்து அந்த லெய்லியை வந்து அந்த கூண்டுக்குள்ளே போட்டு கூட்டிகிட்டு வருவான். அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். டெய்லி அந்த கூட்டிகிட்டு வர்றது, அவன் வந்து கொஞ்சம் கூட கலக்கனால அதை வெளியே காட்டிக்காமல் இருப்பான், எப்படி வந்து நம்ம வந்து தைரியத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடந்துகிட்டே இருக்கும்போது அப்போ இசார்டன் வந்து இதுலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை திறப்பான். பட் இப்போ வந்து அவன் வந்து ஒரு கழுதையாக இருப்பான். அந்த கழுதை வந்து மேய்ஞ்சிட்ருக்கும், அது பக்கத்தில் ஒரு குட்டி கழுதை இருக்கும். அது வந்து இந்த கழுதைக்கிட்ட பால் குடிக்கும். இது எவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்னு அவன் அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு அம்பு வந்து அவனோட வயிற்றை கிழிச்சிடும். அப்படியே அவன் ஓட ஆரம்பிக்கும் போது இன்னொரு அம்பு வந்து அவனோட குட்டியோட வயிற்றையும் கிழிச்சிடும். மறுபடியும் இசார்டன் கஷ்டப்பட்டு கண்ணை திறக்கும்போது அவன் இசார்டனா அந்த அவருக்கு வந்து தலையில் தண்ணி கொட்டிகிட்டு இருப்பார். அவன் எவ்வளோ காலம் ஆகிடுச்சு அப்படின்னு எந்திரிக்கும் போது அவர் சொல்லுவார், என்னதான் காலமா, இன்னும் சொம்பு தண்ணியை நான் கொட்டி முடிக்கலையே அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவனுக்கு வந்து அப்போ தெரிஞ்சிடும், அவர் வந்து அந்த பேராக நல்லாயிருக்கும், அவர் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். உலகத்தில் இருக்கிறது வந்து ஒரு உயிர் தான், அந்த உயிரோட பல வடிவங்களாக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ நீ மற்றவங்களை கொண்டுட்டேன்னு சொல்கிறதோ இல்லை அவங்க இல்லைங்கிறதால அவங்க இறந்துட்டாங்கிறதுல உண்மை இல்லை. ஒருத்தன் ஒரு நொடி வாழ்கிறதும் நீ 1000 வருஷம் வாழ்கிறதும் ஒரு உயிரில் வாழ்கிறதும் பல உயிரில் வாழ்கிறதும் எல்லாமே ஒன்று தான். உயிருங்கிறது ஒன்று தான், அது பல்வேறு வடிவங்களில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த முதியவர் வந்து அவனுக்கு இசார்டன் சொல்லுவார். உடனே இசார்டன் வந்து லெய்லியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு
அவனோட பையனை கூப்பிட்டு அரச கொடுத்துட்டு அவங்க துறவியாக இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கையும் சொல்லிட்டு இருப்போம். அன்பே கடவுள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதையில் வந்து மார்ட்டின் அப்படின்னு ஒரு செருப்பு தைக்கிறவர் இருப்பார். அவர் வந்து அவரோட பையன் வந்து இறந்து போயிடுவான். ஸோ அதுலேருந்து அவர் ரொம்ப விரக்தியாக, அவர் ஒய்ஃப் முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க, ஒரே பையன் மட்டும் இருப்பான். கொஞ்சம் காலம் கழிச்சு இந்த பையனை இறந்து போயிடுவான். ஸோ அவர் ரொம்ப விரக்தி ஆகிடுவார். விரக்தி ஆகிட்டு வாழ்க்கையை ரொம்ப சலிப்பாக கழிச்சுட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஒருத்தர் வந்து புனித யாத்திரையாக போயிட்டு இருப்பார். அப்போ அவர் வந்து மார்ட்டினோட வீட்டுக்கு வருவார். அப்போ மார்ட்டின் புலம்புவான், என்ன பெரிய கடவுள், என் குழந்தையே போச்சு அப்படின்லாம் சொல்லும் போது அவர் சொல்வார், அதுக்காக நீ வந்து கடவுளை பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அவங்க கேட்பான், இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது, என் ஒரே பையனை தான் கடவுள் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், அப்படி எனக்கு இப்போ சாவு வரலையான்ற மாதிரி கேட்பார் மார்ட்டின். அப்போ அவர் சொல்லுவார், அப்படி சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, கடவுளோட உள்ளம் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். உன் மகன் இறந்து நீ வருந்த வேண்டும் என்பது கூட அவரது விருப்பமாக இருக்கலாம் அல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒருவேளை அது நடந்ததுக்காகவே கூட நடந்திருக்கும், நீ வந்து உன்னோட சொந்த சௌகரியத்துக்காகத்தான் வாழணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவர் சொல்லுவார், அப்போ சொந்த சந்தோஷத்துக்கு இல்லாமல் வேறு எதுக்கு ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு மார்ட்டின் கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், கடவுளுக்காக வாழணும் மார்ட்டின் அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கு உயிர் அளித்தது கடவுள் இல்லையா, ஸோ நீ வந்து கடவுளுக்காக தான் வாழணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அது வந்து மார்ட்டினுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கும். உடனே மார்ட்டின் கேட்பார், கடவுளுக்காக ஒருத்தன் எப்படி வாழ முடியும், எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், அப்போ இயேசு வந்து அவரோட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்காரு இல்லையா, ஸோ நீ அவர் சொன்னபடி வாழு அப்படின்னு சொல்லுவார். ஸோ உடனே இவன் கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு பைபிள் வாங்கிட்டு அந்த பைபிளை படிக்க ஆரம்பிப்பான். ஸோ அவனோட மனசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அவன் டெய்லியுமே வந்து அது வரைக்கும் கவலைப்பட்டுகிட்டே இருப்பான். ஸோ இப்போ அந்த கவலைப்படுறதை விட்டுட்டு வந்து டெய்லியும் வேலை செய்கிறது, வேலை முடிஞ்சு ஈவினிங் ஆனவொடனே இருட்டுற வரைக்கும் பைபிள் படிக்கிறது, அப்படியே அவனோட வாழ்க்கை போகும். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மன அமைதி வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நாள் என்ன வேணால் ரொம்ப படிச்சுட்டே இருப்பான். அப்போ வந்து என்னென்னா அந்த 2-3 இன்சிடென்ட் வரும் இயேசுவோட லைஃப்பில் நடக்கிறது. அந்த ஒரு கண்ணத்தில் அடைஞ்சால் மறு கண்ணத்தில் காட்டு, அந்த மாதிரி சொல்கிறது. உன்னோட பொருளை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது திரும்ப கேட்காத அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அந்த ஒருத்தரோட வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து அவர் கவனிக்க மாட்டார். அப்போ அங்கே இருக்கிற ஒரு லேடி வந்து அவரோட காலில் வந்து தைலம் தேய்ச்சி கண்ணீராலே அதை கழுவுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். அப்போ மார்ட்டின் வந்து அதை யோசிச்சு பார்ப்பாரு, அவன் எவ்வளோ கொடூரமானவனாக இருந்தால் இயேசு உள்ளே வந்து கடவுள் உள்ளே வந்து கூட அவர் கவனிக்கவே இல்லை, ஒருவேளை என் வீட்டுக்கு கடவுள் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ ஒரு மாதிரி அந்த விளக்கு அணைஞ்சு போயிடும். அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்கும், மார்ட்டின் அப்படின்ட்டு. அவருக்கு ஒரு மாதிரி பிரம்ம மாதிரி இருக்கும். மறுபடியும் எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த குரல் தெளிவாக கேட்கும், மார்ட்டின் நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்கும். அப்படியே அவர் தூங்கி போயிடுவார். மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது அவருக்கு அது தூக்கம் மாதிரியும் இருக்கும், உண்மை மாதிரியும் இருக்கும். அவரால் அதை பிரித்து பார்க்க முடியாது, அது கனவுல நடந்துச்சா இல்லை பிரம்மையா அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் சமைச்சு வச்சுட்டு அவர் வந்து மறுபடியும் வந்து செருப்பு தைக்க ஆரம்பிப்பார். ஸோ அப்போ வந்து ஒருத்தன் வந்து வயசான ஆள் வந்து ஒருத்தன் வாசலில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பான், அந்த ரோடு போகிற வேலை செஞ்சிட்ருப்பான். ரொம்ப வெயில் கடுமையாக இருக்கும். அவன் அப்படியே கொஞ்சம் ஓரமாக வந்து வெயிலில் குளிர் ரொம்ப கடுமையாக இருக்கும். அவன் வந்து அந்த வீட்டோட வாசலில் வந்து ஒரு ஓரமாக வந்து நிற்பான். உடனே மார்ட்டின் வந்து அவனை உள்ளே கூப்பிட்டு உட்கார வைப்பார். அவன் ரொம்ப நன்றி, குளிரில் உறைஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னு உள்ளே வந்து உட்காருவான். ஸோ கொஞ்சம் தேநீர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலைல செஞ்ச சமையல்லேருந்து கொஞ்சம் அந்த முட்டைக்கோஸ் சூப்பும் கொஞ்சம் தேநீரும் வந்து அவருக்கு கொடுப்பாங்க. அப்படின்னு கொடுக்கும்போது அவர் கேட்பார், நீ யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். அவன் அடிக்கடிக்கு அந்த ரோட்டை பார்த்துட்டே இருப்பான், கடவுள் வராரான்ட்டு. அப்போ சொல்லுவார், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட் இந்த மாதிரி கடவுள் வரேன்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு, நான் அவரை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இவர் அவர் பைபிளில் படித்த விஷயத்தெல்லாம் அவனுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அவனும் கேட்டுகிட்டே இருப்பான். அவன் கேட்டுட்டு அவன் சொல்லுவான், நல்லது, ரொம்ப நல்லது மார்ட்டின், நீங்கள் வந்து என்னோட வயிற்றுக்கு மட்டும் இல்லை என் ஆன்மாவுக்கும் வந்து நீங்கள் வந்து தீனி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போயிடுவார். ஸோ இவர் மறுபடியும் வந்து செருப்பு தைக்க ஆரம்பிப்பார். ஸோ அப்போ வந்து ஒரு அம்மாவும் அவரோட சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஒரு லேடி வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அந்த வீட்டு வாசலில் குளிருக்காக நின்றுட்டு இருப்பாங்க.
ஸோ இவர் வந்து அவங்களையும் உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த 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 குழந்தை பாலுக்காக அழும். அந்த மக்கள் சொல்லுவார், அம்மா அப்படி ஓரமாக உட்காந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுங்கன்னுட்டு. அவர் சொல்லுவாள், நான் எப்படி பால் கொடுக்குறது, நான் சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாள். ஸோ உடனே அவர் வந்து அந்த அந்த மாவு உட்கார வச்சு அவருக்கு சமைச்ச சாப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி சாப்பிட வைப்பார். அந்த குழந்தைக்கு ரொம்ப பயங்கரமாக குளிரும். ஸோ அது அவளுக்கு போத்துறதுக்கு கூட எதுவும் இருக்காது. அவர்கிட்ட கேட்பாரு, என்னாச்சு உங்ககிட்ட இருந்துமே இல்லையா போத்துறதுக்கு? அவர் சொல்லுவாள், ஒரு ஷால் மட்டும் இருந்துச்சு, ஆனால் அதையும் நான் நேற்று தான் 6 கோப்பைக்கு வந்து அடகு வச்சேன், என்கிட்ட அப்போ கூட சாப்பாடு வாங்க காசு இல்லைன்னு சொல்லும்போது இவர் வந்து ஒரு 6 கோப்பைக்கு எடுத்து கடவுளோட பேரால் அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பாரு. அவள் வாங்கிட்டு போயிடுவாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்படி மறுபடியும் ஒரு வாசலில் உட்காந்து தெருப்பு தைக்க ஆரம்பிப்பார். அப்போ ஒரு வயசான பாட்டி வந்து ஆப்பிள் விற்றுட்டு வருவாங்க. அவங்க வந்து அப்போ அந்த தலையில் இருக்க கூடை எடுத்து கீழே வைப்பாங்க. அதில் ஒரு 2-3 ஆப்பிள் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஒரு பையன் வந்து அதை திருடிட்டு ஓட பார்ப்பான். அந்த பாட்டி அதை பிடிச்சிட்டு, இந்த வயசுலேயே நீ திருடுறியான்னு போட்டு பயங்கரமாக அந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே மாட்டின் நடுவில் வந்து 2 பேரையும் விலக்கி விட்டுட்டு, பாவம் பசியோடு எடுத்திருப்பான், தெரியாமல் எடுத்திருப்பான், விட்டுருங்க பாட்டின்னு கேட்டு சமாதானப்படுத்துவார். நான் வேணா அந்த ஆப்பிள்கான காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் நீ இந்த மாதிரி திருடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டியும் பாவம் அவனும் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அந்த பையன் சொல்லுவான், நாங்கள் எடுத்துகிட்டு வர பாட்டி இந்த கூடையா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே நடந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. சமாதானம் ஆகிட்டு 2 பேரும் ஜோவியெல்லாம் பேசிகிட்டே நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ மறுபடியும் வந்து அப்போது அந்த இருக்கும் அவனை வந்து அந்த பாட்டி சொல்லுவாங்க, இவனெல்லாம் சவுக்கால தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஒரு ஆப்பிளை திருடினவனுக்கே சவுக்கால அடிக்கணும்னா நாம் பண்ண பாவத்துக்கெலாம் என்ன பண்ணுறது நம்மள அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு மார்ட்டின் கேட்டோன்னு இந்த பாட்டிக்கு உடனே ஒரு மாதிரி ஆகிடும். ஆமாம், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்போ தான் அவர் வந்து அந்த பாட்டிக்கும் இயேசுவோட கதையெல்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களும் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ஸோ மறுபடியும் வந்து இவர் வீட்டில் போயிட்டு விளக்கேற்றுற நேரம் ஆகிடும். விளக்கேற்றும் போது அதை யோசிச்சுட்டே இருப்பார். இன்னைக்கு கடவுள் வரேன்னு சொன்னார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் குரல் கேட்கும், மார்ட்டின் மார்ட்டின் அப்படின்ட்டு. இவர் திரும்பி பார்த்தா அந்த வீட்டோட ஒரு இருட்டான மூலையிலேருந்து முதல்ல வந்து அந்த வயசானவர் வருவார். மார்ட்டின், உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிடுவார். அப்புறம் அந்த வயசான பாட்டியும் அந்த சின்ன பையனும் வருவாங்க. அவங்களும் என்னை அடையாளம் தெரியலான்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் அந்த அம்மாவும் கை குழந்தையும் வருவாங்க. அவங்களும் எனக்கு அடையாளம் தெரியலையான்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க 3 பேரும் வந்து. ஸோ அவங்க வந்து அது கீழே வந்து அப்போ அவர் அந்த பைபிள் அப்போ அவர் ஓப்பன் பண்ணுவார். அப்போ அவருக்கு என்ன இருக்குன்னா, அதில் வந்து நான் பசியினால் பரிதவித்த போது நீ எனக்கு இறைச்சி கொடுத்தாய், தாகத்தினால் துடித்த போது பானம் கொடுத்தாய், நான் அறிமுகம் இல்லாதவனாக இருந்தும் நீ என்னை உள்ளே அழைத்து உபசரித்தாய். அந்த பக்கத்து கடைசியாக என்ன இருக்குன்னா, என் இத்தகைய சகோதரர்களில் ஒருவனுக்கு நீ செய்யும் உதவி சிறிதளவிலாய் இருப்பினும் அது எனக்கே செய்த மாதிரி தான் அப்படின்ற வசனம் இருக்கும். ஸோ அவருக்கு அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியாகிடும். ஸோ அப்படியே மறுபடியும் படிக்காரு. ஸோ அதுதான் வந்து அன்பே கடவுள் அப்படிங்கிறாங்க. ஸோ